நமக்கு முன்னாடியும் ஆள் இல்லை, பின்னாடியும் ஆள் இல்லை. சீக்கிரமாக போகலாம். கரடி வந்தாலும் தெரியாது, சிறுத்தை வந்தாலும் தெரியாது. என்னாச்சு? பார்த்து வா. ஏன் தான் ஃபால்ஸ் தண்ணி வர இடம் இருக்கு. ஏன் தண்ணி ஃபால்ஸ் வந்து தண்ணி விழுகும் போல. இன்னும் மோடம் போட்ட மாதிரி இருக்குது. வெயில் கம்மியாக இருக்குது. போக 1.5 நாள், வர 1.5 நாள், 3 நாள். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு அந்த 1/2 நாளா? நாளைக்கு ஹாஃப் டேயில் மேலே ஏறி சாமி பார்த்துருவோம். திருப்பி ஹாஃப் டேயில் கீழே இறங்கி அந்த இன்டர்மீடியட் கேம்புக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அந்த கேம்ப்லேருந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ரிட்டன் நம்ம கீழே இருக்க போனாக்காடு கேம்புக்கு போகணும். போ. இப்படி ஏற்றி இறக்கி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு யானை சவுண்டை கூட காண முடியா? எனக்கு இந்த பூச்சி மட்டும்தான் கத்திக்கிட்டே இருக்கு வந்ததுலேருந்து. வாழ்னு தொண்டை வலிக்குமா வலிக்காதான்னு தெரியல. குரங்கு கூட இல்லை போல. அது இதுன்னு குடிங்கிட்டு கிடக்குங்களா? பிரச்சனை இல்லை, இல்லாதான் நல்லது. என்னன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பயந்துட்டே போச்சு. என்னென்னமோ மரங்கள் இருக்கு பாரு. அது பேர் இருந்துச்சு. நான் உனக்கு வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கியா? போகும்போது மட்டும்தான் எடுப்போம், வரும்போது எடுக்க மாட்டோம்ல. இங்கேயும் சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்கு தரேன். அங்கே இருக்கு பாரு.
இந்த மாதிரி ஆற்றுல தான் முடிச்சு பிடிக்குவாங்க. அழுக்காக கிடக்கு. கிளியராக தானே இருக்குது, பிளேஸ் தான் அழுக்காக இருக்குது. இங்கே திங்கதான் பாருங்க அடிக்க குறைஞ்சிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி நல்லா ஃபுல்லாக வரும்ல. நவம்பர் டிசம்பரில் அது ஒரு மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். இதோட எத்தனை ஃபால்ஸ் பார்த்துட்டோம்? 4ஆகுதா? 5 ஃபால்ஸ் வச்சு நிறையா ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் கிடக்கு. இங்கே பரவாயில்ல, இங்கே நிறையா விழுகுது. ஆனால் எல்லாமே மேலேருந்து வர ஒரே ஊற்று தானா இல்லை வேறு எதுவுமான்னு தெரியல. பிடிக்கலாம், அதே கேட்டு பிடிக்கலாமான்னு பாரு. அதே கேட்டு பிடிக்கலாமா இல்லை மேலே எதுவும் வந்து குளிச்சு விடுவாங்களா? குளிக்கிறியா? மேலேருந்து யாரும் குளிச்சு விடுவாங்களான்னு தெரியல. கடைசி வேணாண்டா இறக்கி சாங்கணும். இங்கே தான் ஃபால்ஸ் விழுகுது. இங்கேருந்து திரும்பி குளிக்கிறது நல்லாயிருக்கும், நிறையா இருக்குது. பாறை இந்த இடத்துல காடு கூட சீக்கிரம். பா சாக்ஸை கழட்டிட்டு வா. பழுக்க போது பார்த்து வா. வா வா வா. அட அங்கே போய் நினைக்கலப்பா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நீயே படுத்துக்க. வா. உனக்கு என்னப்பா, நீ ஷூ போடல, நீ நனைஞ்சிட்டு வருவ. நல்லா இருக்கு. சொன்னல பார்த்து திரும்ப சுற்றி அங்கிட்டு தான் போகுது. நிமிந்து வரும் மலையை.
அழகாக இருக்குது, ஆனால் வெயிலாக இருக்குது. Funded by Project Elephant. Project Elephant. இப்படி பார்த்தா ஜிம்முக்கு ஏன் டெய்லியும் போய் கஷ்டப்படணும்? இங்கே டெய்லி இந்த வழி தான் யூஸ் பண்ணும் போல யானை. இங்கேருந்து புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கும். வராது. பிஸ்கட்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு ஏன் சாக்ஸ் போட்டு வரையா? நல்லா உட்காந்து போட்டுக்கிறியா? வாங்கிட்டு வா. இங்கே விட்டுக்கு இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா க்ரீனியாக. இந்த வழியில் தான் நம்ம வந்தோம். இப்போது வாங்கி ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான், வாங்க போகலாம். அங்கே ஏதோ டவர் தெரியுது மேலே, மலை மேலே. ஒருவேளை அதுதான் கேம்பாக இருக்குமோ?
அங்கே போகணுமா அந்த பாதையிலேயே? செம்மையாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதான் கஷ்டமாக இருக்குது. விற்கிது வாட்ச் இது பட்டுருச்சு விற்கிது. ஆனால் மரம் தான் பாதானிக்காய் மரம் மாதிரியே இருக்குது, ஆனால் என்ன மரம்னு தெரியல. அது இந்த மலை ஃபுல்லாக இருக்குது. இந்த பாறையில் பார்த்தாலே யானை மாதிரி இருக்கு. மேலே வருது. அங்கே பார்த்துருந்தது. எப்படி இருக்க வரோம்? அப்படியே நீங்க எடுங்க, நீங்க எடுங்க. நின்னுங்க. அங்கே மட்டும் வெயில் அடிக்குது பாரு. இது கொஞ்சம் நிழலில் காட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறப்போ. இவன் நிழலுக்கோ அப்படியே இருட்ட மாதிரி சார். Comfortable wearing socks, but the grip.
வெயில் வந்துருச்சு ஓடியா. ஜுராசிக் வேர்ல்டு காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கு எனக்கு. நினைக்கிறேன். நீங்க வேலைக்கு போயிருக்கியா? ஆமாம் சார், பக்கம் வேலைக்கு போய் ஆகணும். நான் கூட லீவ் போட்டுருக்கேன். நல்லா இருக்குது இந்த இடத்துல சில்லுன்னு. பார்த்து வா. இந்த குட்டி குட்டியா அட்டையா இது என்ன ரயில் ஸ்டேஷன்? இப்போ தான் எனக்கு உண்மையாலுமே திக் ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபீல் வருது. படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. வராங்கப்பா.
அதை சொன்னேன். ரொம்ப இருக்கிற கால் வலிக்கும். பெட்ரோல் மேலே போயிட்டு கூட வரணும் கஷ்டம். அதனால இந்த கும்பலால் வரணும், கும்பலால் பேக்கில் அப்படி சுலமாக வந்துக்கிட்டே இருங்க. சரி அப்படின்னா சரி வாங்க பார்ப்போம். என்ன 6 மணி நேரம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் என்ன கஷ்டம்? இது ஒரு கஷ்டமா இல்லை. பசங்களுக்கு சொல்கிறேன், வேறாதவங்கலாம் வயசானவங்கலாம் ஒன்றும் வரது. இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேர் கோயம்புத்தூர்காரங்க இருக்காங்களாம். நம்ம கூட அங்கே வந்து உட்காந்து அந்த பையனும் போனால் அவங்களும் கோயம்புத்தூர் தான். ஆமாம், அது இப்போ வந்து உட்காந்தானே பேசிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைய எவரெஸ்ட்டுக்கு அடுத்த வாழ்க்கை போகிறானா? அதுக்கு ட்ரைனிங் அடிச்சு வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படியாடா சொல்லுவேன். ஒரு வழியாக வந்தாச்சு. டைம் என்ன? 4:45. தண்ணி போகும் நீங்கள் குளிக்கிறதுக்கா? இந்த தோடு தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி தான் கீழே வரும், கீழே ஓடி போகும். ஓஹோ, சசிக்கு பேக்கில் ஒரு வழி இருக்குது அந்த மாதிரி பாரு. இங்கே குளிக்க முடியுமா? அவங்க போகிறாங்க, போய் தான் குளிக்கணும். கப்பல் எல்லாம் கொண்டு போகும். ஓஹோ, இல்லைன்னா பார்த்து ரொம்ப பேக்கில் குளிக்க முடியாது. இது இருக்குது. அருவி இல்லையா? நான் கப்பு தான் மோட்டர் எடுத்து தண்ணி ஊற்றணும். அருவி முடிஞ்சு குளிக்க முடியுமே தெரியாது. தண்ணி குறவு கிட்டல. பக்கெட்டு கோரி குளிக்கலாம். அங்கே இருந்தால் இந்த காசு தண்ணி தான் அங்கே வருது கிட்டல. அப்படி இறங்கணுமா? அந்த அந்த கட்டத்துக்கு பேக் சைடில் ஓடி அங்கே ஒரு ஒரு மொழி அள்ளி போட்டிருக்காங்க. அங்கே ஒரு கதவை போட்டிருக்காங்க. திறந்துட்டு அங்கே மரம் இந்தியா இப்படியே நம்ம ஒரு வழியாக ஒரு 16 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்துட்டோம். நடந்து வந்ததுக்கப்புறம் இப்போது பேஸ் கேம்ப் வந்து ரீச் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அதிரமலா பேஸ் கேம்ப்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பேஸ் கேம்ப் தான் நம்ம வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு தான் நம்ம வந்து அகத்தியர் முனிவர் கூட பிளேஸுக்கு போக போகிறோம், மேலே கோயிலுக்கு. இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையான ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே இவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இந்த கேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூட்டி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னா வனவிலங்குகள் வந்து இந்த கேம்பை சுற்றி இருக்கும். நைட் டைமில், ஈவினிங் டைம்லலாம் இருட்டிருச்சு அப்படின்னா நிறையா வரும். ஸோ அது நம்மளோட சேஃப்டிக்காக வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா சுற்றி வந்து ஃபென்சிங் இருக்கும், குழியெலாம் வெட்டி வச்சுருப்பாங்க யானை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுதான் வந்து ரைட் சைடில் இருக்கிறதா வந்துட்டு நமக்கு கேன்டீனு. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே வந்துட்டு நமக்கு நம்மளோட கிளியரன்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ரூஃப் நம்ம எல்லாமே இங்கே வந்துட்டோமா அப்படிங்கிற பேஸ் கேம்பில் அங்கே செக் பண்ண மாதிரியே இங்கேயும் வந்துட்டு செக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் நம்ம தங்கக்கூடிய கேம்ப்பு. இந்த ஷெட்டுக்குள்ளே தான் வந்துட்டு நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க எங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு சிங்கிள் பெட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக எல்லாருமே தனியாக தூங்குற மாதிரி. உள்ளே வந்து நமக்கு ஃபேன் அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. லைட்டோட ஃபெசிலிட்டியுமே வந்து ஈவினிங் வந்துட்டு ஒரு அந்த சாப்பிட்ற டைமுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே சோலார் யூபிஎஸ் மட்டும்தான் இருக்குது. அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு அங்கே நம்ம பவர் சப்ளை பண்ணுவாங்க. இல்லை எமர்ஜென்சி டைம் ஏதாவதுனா அதுக்கு சப்ளை லைட்டிங் வந்து போடுவாங்க. அந்த டைமில் வந்து நமக்கு மொபைல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது நம்ம இந்த கேம்புக்கு பின்னாடி பேக் சைடு இருக்க ஏரியா. இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம மேலே ட்ரக் பண்ணி போகிற இடம் வந்துட்டு தெரியும். அது இப்போது நான் அந்த ரவுண்ட் பண்ணி காமிப்போம் பாருங்களே. இந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிற இடம் தான் நாளைக்கு நம்ம ஹைக் பண்ணி ஏறக்கூடிய இடம். இந்த பிளேஸ்க்கு நம்ம எப்படி ஹைக் பண்ணி போகிறோங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.